எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். பேரீச்சை கட்டா அப்படிம்பாங்க. பேரிச்சம்பழம் தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். முக்கியமாக பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பேரிச்சம்பழத்தை வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. பேரிச்சம்பழத்தில் செய்யக்கூடிய எல்லா ரெசிப்பியுமே ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும். ஆனால் இந்த பேரீச்சை கட்டா மட்டும்தாங்க இனிப்பு, புளிப்பு, காரத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அனிமிக் இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறப்ப பேரிச்சம்பழம் சாப்பிட சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா பேரிச்சம்பழத்தை ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்லாங்க. அவங்களுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டேஸ்ட்டான பேரீச்சை கட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி இன்னைக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பேரிச்சம்பழ தொக்கு இல்லைனா பேரீச்சை கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 20 பேரிச்சம்பழத்தை உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நம்ம ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு 6-7 கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 3/4 கப்பு இருக்குன்னா எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை ஜூஸ் ஆக்கி அதை ஒரு கப் எடுத்து வைக்கணும். நறுக்கின பேரிச்சம்பழம் 3/4 கப்பு இருந்ததுன்னா அதே கப்பளவு ஒரு கப்பு நீர்க்க கரைச்ச புளி கரைசலுங்க. அடுத்தது 4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் அளவில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி. அடுத்தது 10 பச்சை மிளகா அதை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் மிளகா தாங்க. அதுவும் நீங்கள் அளவு தெரியலன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2.5 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் கேட்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப காரம் இருக்காதான்னு. பேரிச்சம்பழம் இனிப்பை கொடுக்கும், புளி கரைசல் போட்டதுனால ரொம்ப கரெக்டாக இருக்கும். வெல்லம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு வெந்தயப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ப்ரிசர்வேட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா 2 ஆறுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா டேஸ்ட்டான இந்த பேரீச்சை கட்டா செஞ்சுடலாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான வாணலி எடுத்துன்னு இருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்குறேன், 2 குழிக்கரண்டி சேர்க்குறேங்க. ஒரு 100 ml நல்லெண்ணெய்னு அளவு வச்சுக்கோங்க. இந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி 2யுமே எண்ணெயில் சேர்த்துட்டு இதுக்கு கடுகெல்லாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பச்சை மிளகாவும் இஞ்சி எண்ணெயில் நல்லா பொரியணும். ஓரளவுக்கு நமக்கு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலைலாம் கொஞ்சம் கூட அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. அதனால தான் முதல்லையே கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசல், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, எடுத்து வச்ச உப்பு, இது கூடவே எடுத்து வச்ச காஷ்மீரி சில்லி பவுடர், வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த புளி கரைசல் பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு குறுக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே திக்காயிடும். அதனால் ரொம்ப புளி கரைசல் சுண்டணும்னு அவசியம் இல்லை. அந்த வெல்லம்லாம் சேர்ந்தப்புறம் அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்க. முக்கியமாக ட்ராவலுக்கு நம்ம தக்காளி தொக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி இதை எடுத்துன்னு போகலாங்க. இப்போ பாருங்கள், நான் நறுக்கி வச்ச அந்த 20 பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டேன். நல்லா உங்களுக்கு பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா சூடு ஏற நல்லா இலகி கொடுத்துரும். ரொம்ப போட்டு மசிக்கணும்னு கிடையாது. நம்ம கரண்டியாலேயே இதை கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டால் நல்லா சேர்ந்துடுங்க. சேர்ந்துட்டு உங்களுக்கு இந்த பேரிச்சங்கட்டா அப்படிங்கிறது பேரிச்சம்பழம் போட்டதே தெரியாது, அந்த அளவுக்கு சேர்ந்துடும். இதில் 2 விதமாக செய்யலாங்க. கொஞ்சம் உங்களுக்கு பேரிச்சம்பழம் தெரியணும் அப்படின்னா மசிச்சு விடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த புளியும் குறுகி உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு தெரியும். எனக்கு அப்படியே தொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரண்டியால் நல்லா அந்த பேரிச்சம்பழம் சூடு ஏறினப்புறம் ரொம்ப சாஃப்டாகிடும் இல்லையா, இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சுட்டு ஒன்று போல் பார்த்தா ஒரு புளி பல்ப்பு மாதிரி செஞ்சுருவேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ரெட்டில் ஜாம் மாதிரி கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். கடைசியாக பாருங்கள், அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயப்பொடி, அதாவது கடுகு 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. அளவுகள் சொல்கிறேன். பொதுவாக ஊறுகாய் பண்ணுறப்ப எப்போதுமே நான் அந்த கடுகு வெந்தயப்பொடி கையில் வச்சுருப்பேங்க. இதை கடைசியாக தான் போடணும், அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இந்த பேரீச்சை கட்டா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சுத்தமான ஒரு பாட்டில்லையோ கண்டெய்னர்லையோ நீங்கள் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. ஊறுகாய் மாதிரி ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியவே வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை.
இந்த அளவுக்கு நீங்கள் செய்யலைன்னா கூட ஒரு 10 பேரிச்சம்பழம், நெல்லிக்காய் அளவு, புளி அளவு எடுத்துண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.